நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான சமாதானம் அதிகாரமும் பயங்கரமும் நிறைந்த கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலங்களிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்தலத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அப்பேற்பட்ட அதிகாரம் நிறைந்த பயங்கரமான தேவனிடத்தில் நெருங்குவோம். அவர் கொடுக்கிற, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் அவ்வளவு பெரிய அதிகாரம் நிறைந்த பயங்கரமான தெய்வமாய் இருக்கிறபடினால யாராலையும், எந்த மனிதராலையும், எந்த சக்தியாலையும் உங்களுடைய சமாதானத்தையோ, என்னுடைய சமாதானத்தையோ, யாருடைய சமாதானத்தையும் யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. வேத வசனத்துல இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் வரை நாம் படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய்